வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்றது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். எஸ், இப்போ பார்க்கலாமா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸ்லன்ட்டு. முதல்ல அக்கௌண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக நம்ம அக்கௌண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று பர்சனல், இன்னொன்று வந்து இன்பர்சனல். ஓகே, அந்த பர்சனலில் நம்ம 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இம்பர்சனலில் பார்த்தீங்கன்னா ரியல், நாமினல் அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அப்ரோச்சஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது, அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே நம்ம பார்த்தோம். அதாவது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு டைப். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல்ஸ், இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதை நம்ம வந்து ஜேர்னல் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுவோம், டபுள் என்ட்ரி சிஸ்டமில். ஓகே, அதனால நமக்கு என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு டெபிட் இருந்தால் அதுக்கு ஈக்குவல் கிரெடிட் இருக்கும். 2 எஃபெக்ட் இருக்கும் இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே. ஓகேவா, இப்படி வந்து இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 விதமான அக்கௌண்ட் இருக்கும். அது என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா பர்சனலாக இருக்கலாம், இல்லை இம்பர்சனலாக இருக்கலாம். அதாவது 2 அக்கௌண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த 2 அக்கௌண்ட்டுமே பர்சனலாக இருக்கலாம், 2 அக்கௌண்ட்டு இம்பர்சனலாக இருக்கலாம், இல்லை பர்சனல் இம்பர்சனல் இது மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 2 அக்கௌண்ட் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம பர்சனல்னு பார்த்தோம் இல்லையா, பர்சனல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு பர்சனலை இன்வால்வ் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த பர்சனை இன்வால்வ் பண்ணிச்சுன்னா அது பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை தான் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். நேச்சுரல்ன்றது என்னென்னா ஒரு நேச்சுரல் ஹியூமன். ஓகே, அவங்கள வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம நேச்சுரல் பர்சன் சொல்கிறோம். அதாவது ஹியூமன் பீயிங்ஸை நம்ம டைரெக்டாக இன்வால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அக்கௌண்ட், சோமு அக்கௌண்ட், ராம் அக்கௌண்ட், ராஜ் அக்கௌண்ட், அனிதா அக்கௌண்ட், கீதா அக்கௌண்ட், இதை மாதிரி ஒரு டைரெக்டாக நம்ம பர்சன்ஸை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அது நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட். ஓகேவா, அதுவே ஆர்டிஃபிஷியல் பர்சன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ் டைரெக்டாக இல்லாமல் கிரியேட்டட் பை லா ஆஸ் பர்சன். ஓகேவா, லா மூலமாக இவங்க பர்சனாக க்ரியேட் பண்ணப்பட்டவங்க, ரெகக்னைஸ் பண்ணப்பட்டவங்க. அதை தான் வந்து நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஏதோ ஒரு என்டர்பிரைஸாக இருக்கலாம். ஓகே, இது வந்து பர்சன் கிடையாது, பட் கிரியேட்டட் பை லா ஆஸ் பர்சன். அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோம். இன்னொன்று என்ன இருக்குன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது என்னென்னா, இந்த நேச்சுரல் பார்த்தோம் இல்லையா டைரக்ட் ஹியூமன் பீயிங், அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம் இல்லையா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறத தான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறோம். ஓகே, அதாவது கடைசியில் அல்டிமேட்டாக வந்து அது யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்னா பேயபிள் டு அ பர்சன். அது வந்து நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம். டைரெக்டாக அவங்களுக்கு தான் போக போகுது. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல்ன்றது என்னது, ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை வந்து போடுறாங்க. ஓகே, அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்கிறோம். அந்த கேபிட்டல் யாரோடது, ஒரு பர்சனோடது இல்லையா. அப்போ அது வந்து ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அப்புறம் ட்ராயிங் அக்கௌண்ட். ட்ராயிங் அக்கௌண்ட்ன்றது என்ன, பணத்தை வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறோம் பர்சனல் யூஸ்க்காக. யார் எடுக்கிறா, ஒரு பர்சன் தான் எடுக்கிறாங்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஓகே, சேலரின்றது என்ன, எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சம்பளம். ஓகே, அப்படி வந்து அவுட்ஸ்டாண்டிங்ன்றது என்னென்னா அந்த பர்சனுக்கு தான் போக போகுது, பட் இன்னும் கொடுக்கல. பட் அது அல்டிமேட்டாக யாருக்கு போய் சேரப்போகுது, அந்த எம்ப்ளாய்க்கு தான் போய் சேரப்போகுது. அப்போ ஒரு பர்சனை நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம். ஓகே, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எஸ். இப்போ வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து இம்பர்சனல். இம்பர்சனல்ன்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டையும் நாமினல் அக்கௌண்ட்டையும் தான் நம்ம இங்கே இம்பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ரியல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இது பேசிக்காக 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த ரியல் அக்கௌண்ட்டை என்னென்ன அப்படின்னா டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள்னு சொல்லிட்டு. டேஞ்சபிள்ன்றது என்னென்னா யூ கேன் ஏபிள் டு சி. ஓகே, உங்களால் கண்ணால் பார்க்க முடியும்,
தொட்டு உணர முடியும். அதை தான் நம்ம இங்கே டேஞ்சபிள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, பில்டிங்கு, ஓகே, மிஷினரி, பிளான்ட், கேஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட். ஓகே, அப்போ வந்து ஆல் யுவர் அசெட்ஸ் வில் கம் அண்டர் திஸ் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னாவே உன்னோட அசெட்டு தான். அந்த அசெட்டை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். டேஞ்சபிள்ன்றது உங்களால் பார்க்க முடியாது, அதோட ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை யூ கேன் ஃபீல் இட். ஓகே, சென்ஸ் பண்ண முடியும், தொட்டு பார்க்க முடியும், இல்லை கண்ணால் பார்க்க முடியும். இதை மாதிரி பார்க்குறோன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளான்ட், மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ், ஸ்டாக், ஓகே, இன்னும் நிறைய எதெல்லாம் உங்களால் கண்ணால் பார்க்க முடியுதோ அதெல்லாம் டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்டு தான். அண்ட் இன்டேஞ்சபிள்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேனாட் ஃபீல். ஓகே, அதை வந்து உங்களால் கண்ணாலேயும் பார்க்க முடியாது, தொட்டும் பார்க்க முடியாது. பாருங்கள், யூ கேனாட் பி சீன் அண்ட் டச்ட். ஓகே, தொட்டு பார்க்க முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா குட்வில், பேட்டன்ட், காப்பிரைட். குட்வில்னா என்னது? ஒரு கம்பெனி ஒரு ரெப்புடேஷன் பில்டு பண்ணியிருக்கு அப்படின்னா அது குட்வில். ஓகே, பேட்டன்ட்ன்றது என்னது? நீங்கள் ஏதோ இன்வென்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா பேட்டன்ட் ரைட்டுன்னு சொல்கிறோம். காப்பிரைட்டுன்றது என்னது? நீங்கள் உங்களோட ஆர்டிஸ்டிக் ஒர்க், அதாவது புக் எழுதியிருக்கலாம், ஏதோ ட்ராயிங் பண்ணியிருக்கலாம், அப்போ அதுக்கான ரைட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை தான் காப்பிரைட்டுன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அசெட் கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். ஆனால் யூ கேன் நாட் டச் அண்ட் see it. ஆனால் வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டை காமனாக தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இன்டேஞ்சபிள், டேஞ்சபிள்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரொம்பவே ஈஸி தான். அதாவது ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஓகே, இன்கம் அண்ட் கெயின், இதை மாதிரி எல்லா உங்களோட எக்ஸ்பென்ஸோ, லாஸோ, இன்கமோ, கெயினோ, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாமினல் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, ரெண்ட், வேஜஸ், இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன, நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகே, இல்லை இன்கம் ரிசீவ்டு, சேலரி ரிசீவ்டு, இதை மாதிரி யூ ஆர் ரிசீவிங் சம்திங் அப்படின்னா அதை நம்ம வந்து இன்கம்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின் தான் வந்து இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ண தெரியுமா? ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவசியம் அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கும், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஒன்று பர்சனலாக இருக்கலாம், இல்லை ரியலாக இருக்கலாம், இல்லை நாமினலாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து பர்சனல், இல்லை ரெண்டுமே ரியல், அதை மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் திஸ் 3 திங்ஸ், இந்த 3 அக்கௌண்ட்டும் தான் அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் சுற்றி சுற்றி வரப்போகிறது. ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கலாம். அதாவது ஜேர்னல் போடணும் அப்படின்னா நமக்கு இந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோல்டன் ரூல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னல்ஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.